ஆராதனைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாக உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் தயவுசெய்து சைலண்ட் போர்ட் இல்லாட்டி அழைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஆராதனைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாக ஜெபசிந்தியோட துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரே சிந்தையாக முழு மனத்தோடு ஆண்டவரே நாங்கள் துதிக்க எங்களுக்கு நீர் வழி நடத்தும்படி கொஞ்சம் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை கிருபியாய் வழி நடத்தி எங்களை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நீங்கள் வழிநடத்தும்படி கொஞ்சம் கேட்கிறோம் ஆண்டவரே. கிருபியாய் எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென்.
சங்கீதம் 135 வசனம் 1-3 வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. அந்த மகிமையுள்ள தேவனை, அந்த இன்பமான நாமத்தை நாம் யாவரும் போற்றி பாடும் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம். கைகளை தட்டி உற்சாகமாக அந்த பாலை நாம் பாடுவோம்.
துவக்க ஜெபத்தை சகோதரர் மகேன் நீங்கள் கேட்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமியே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக நீர் எங்களை ஒவ்வொருத்தரையும் அழைத்து வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாள், இந்த ஓய்வு நாளை காணும்படியாக எங்களுடைய ஆயுசை நீ கூட்டி கொடுத்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் பலவீனமாக இருந்தால் கூடியும் நீர் இந்த நேரத்தில் இந்த ஆலயத்திலே நீர் அழைத்து வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல காத்து வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை நீர் பாதுகாத்து வந்தீர். எல்லா சூழ்நிலையும் நீர் வழிநடத்தி வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளா நீர் சந்தித்து வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நன்றி உள்ளத்தோடு இன்று உம்முடைய ஆலயத்திலே நிற்கும்படியாக தெய்வமே எங்களுக்கு கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரே பணிந்து நிற்கிறோம். எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உம்மை மனசார துதிக்க போற்ற தெய்வமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். மனதார பாடத்தக்கதாக நீர் ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்த, நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்தவர்களாக இந்த வேலையில துதித்து பாடத்தக்கதாக தெய்வமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தர் மேல உம்முடைய கிருபை இருக்க வேண்டும். அவர்களும் மனசார செய்ய ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்ய அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஞாயிறு பள்ளி படித்துக் கொடுக்கின்றவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மனதார படித்து கொடுக்க இந்த ரட்சிப்பை அவர்கள் சரியாக படித்து கொடுக்க, இயேசுதான் கடவுள் என்று அவர்கள் படித்து கொடுக்க கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய செய்தியை கொண்டிருக்கிற இந்த தர்மிற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை கொண்டு நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். அவர் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய காதுகளையும் மனதையும் மந்தமாக்காதபடிக்கு தெய்வமே கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்கிற மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைப்பிடித்து உம்மை எங்களை காணும் போதெல்லாம் ஆண்டவரே மக்கள் உம்மை காண வேண்டும். அப்படியாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் பிதாவே. மீதி இருக்கின்ற நேரங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமருங்கள். தொடர்ந்து உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் பாடலை நாம் பாடுவோம். Amen.
மாதிரி வாசிப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 13ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 14 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். யோபு 13ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 வரை. படை ஏற்பாட்டின் பக்கம் 644. இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனுடைய நியாயத்திற்காக வழக்காட விரும்புகிறேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும். நீங்கள் தேவனுக்காக நியாயம் கேட்க பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? அவருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாய் இருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணது, அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாது. நீங்கள் மௌனமாய் இருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். சேர்த்து வாசிப்போம். சதையை பிடிங்கி என் பிராணனை எங்கள் சிறையிலே வைப்பேன். அமருங்கள். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே உங்கள் யாவரையும் உளுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மளை ஒரு வாரம் காலமாக நம்மளை கண்மணி போல காத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உங்கள் யாவரையும் காண்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாம் உங்களோடு தொடர்ந்து இடைப்படுவராக. நாம் காணிக்கை தசம் பாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக நம் இன்னொரு பாலை நாம் பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பாடல் தெரிஞ்சவர்கள் நீங்கள் கூட பாடுங்க. வானத்தின்
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே ராமரோ கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தும் ராஜா. இந்த ஒரு வார காலமாக எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை வெளுத்தையும் கொடுத்து வேலைக்கு போக நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தும் சுவாமி. நாங்கள் செலுத்தின சமமாகவும் காணிக்க கர்த்தாவையும் ஊழியத்துக்கு பயன்படுத்த ஆண்டவரே உதவி செய்யுங்க. போட்டு ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. இன்னும் பலம் கொடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு அதிகமாய் கொடுக்க ராஜா. வழி நடத்துங்க சுவாமி. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபசந்தியோடு துணை நீரே என் இயேசுவே ராஜனே நீ வாரும் இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு சபையின் டீக்கன் நம்மை போதக ஜெபத்தில் வழிநடத்துவார். துணை நீரே என் இயேசுவே ராஜனே நீ
பொதுக ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும் மிக ஒரு முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. உங்களை தானே இன்னைக்கு சுயத்தறிந்து சிந்தையை ஒருநிலைப்படுத்தி இந்த ஜெபத்திலே பங்கிடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மகிமை மாற்றுமை நிறைந்த ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக மறுபடியும் நான் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாம் நன்றிக்கும் உரிய தேவனா இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையில் ஆண்டவரே நல்ல ஒரு பருவநிலையை கொடுத்த ஆண்டவரே, ஒரு குடும்பமாக நீ ஒன்றாக எங்களை இணைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே விசேஷமாக ஒவ்வொரு பேத்தியும் ஆண்டவரே நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கம் அவருக்கு மேல் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் அதிகமாக எங்கள் மேல் இருந்ததுக்காக மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மகத்துவம் நிறைந்த தேவனையே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் விட்டிருக்கிற தேவனையே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா பெரியவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தரைமட்டம் நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா, நீரே ஒரே தேவன் ஆண்டவரே, வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்த தேவனா இருக்கிற ஆண்டவரே, அல்பாவும் உமேகாவும் இருந்த ஆண்டவரே, இன்று வரை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருவதற்காக நான் நன்றிகள் செலுத்துகிறோம். வானத்துக்கு மேலாக நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
பரத்தில் வீற்றிருக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகமான நாமங்கள் உமக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இருக்குது, அதுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் உங்க போதாதாக இருக்கிறது. ஆண்டவரே, என் ஒரே தேவன் பெரிய தேவனாக இருப்பதற்காக நன்றி. பெரிய மருத்துவராக இருந்த ஆண்டவரே, எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனம் இறங்கக்கூடிய தேவனாக இருக்கிற ஆண்டவரே, எங்க மேலின் மனம் இறங்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா அப்பா, அந்த வேலையில கூட ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் தவறுகள் செய்திருக்க கூடும். ஆண்டவரே, வேதனையான காரியங்கள் செய்திருக்க கூடும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருக்க கூடும். ஆண்டவரே அப்பா, ஆனாலும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் நிமித்தம் எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறேன், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை ஆண்டவரே, முழு மனதோடு உங்களை தொழுது கொள்ள ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பாடல் மூலியமாக ஆண்டவரே, வேத வசனங்கள் மூலியமாக ஆண்டவரே, அப்பா உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். உண்மை நாங்கள் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனம் இறங்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே, அப்பா இந்த வேளையிலே என் மகன் டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வாரத்திலே 3 நாள் டயாலிசிஸ் செய்து கொண்ட மகனை நீங்கள் நோக்கி பார்க்கின்ற தேவன் ஆண்டவரே, அந்த மகனோடு தங்கியிருக்கமாக கூட ஜெபிக்கிறோம். அந்த கடந்து போகிற அந்த காலங்கள் ஆண்டவரே, அது ஒரு வேதனையான காலங்களாக இருக்கும். அப்பா, அந்த மகனுக்கு மனம் இறங்கி ஒரு சமாதானத்தை உண்டுபடுத்த ஆண்டவரே, அவரோடு நீ தங்கியிருக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். அவருக்கு வேண்டிய எல்லா பண தேவைகளும் சந்திக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகன் இந்த கிரேப் ஓட்டுறதுனாலே ஆண்டவரே, அவரோடு நீ தங்கியிருந்து அவர் போக்கிலும் கருத்திலும் விசேஷமாக காத்திருக்கணுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அவர் குடும்பத்தாரும் அவரோட உறுதுணையாக இருந்த ஆண்டவரே, அவரை காத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, தாயார் ராமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகள் இப்போ கடந்து சென்றுகின்ற அந்த வேதனையான காரியங்களை எங்களால் உணர முடிகிறது. இப்படியாக கேன்சர் ஸ்டேஜ் 2 நாங்கள் கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் பூர்ண சுகம் கொடுக்கிற தேவனப்பா, டாக்டர் கண்களிலிருந்தும் நர்ஸ் கண்களிலிருந்தும் தயவு கிடைக்கக்கூடாது தேவனாக இருக்கிறீங்க. நீர் தயவு காட்ட வேணுமா கூட வச்சுக்கிறோம், மனம் இறங்க வேணுமா கூட நாங்கள் கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகள் பூர்ண சுகம் பெற ஆண்டவரே நீ கிருபை காட்ட வேணுமா கூட வச்சுக்கிறோம். அந்த குடும்பத்தார் அந்த மகளோடு உறுதுணையாக இருக்க ஆண்டவரே காத்துக்கொள்ளும். வேண்டிய எல்லா தேவைகளும் சந்தித்து மன ஆறுதலை கொடுத்து இந்த நேரத்தை நீ வழிநிறுத்தமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே, வாரந்தோறும் வியாழக்கிழமை நடக்கின்ற அந்த பிரே மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சியை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, சபையில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் அப்படியாக கலந்து கொள்ளும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக நீ உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறோம். அதை வழிநடத்துகின்ற சபையின் போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் ஆயத்தப்படுகிற அந்த ஒவ்வொரு அந்த பைபிள் ஸ்டடியும் ஆண்டவரே, அந்த ஜனங்கள் அங்கே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வாலிப பிராயம் இதை கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, இவர்கள் பயபக்தியோடு கடந்து செல்ல நீ உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக உங்களுக்கு ஜீவிக்க ஆண்டவரே, ஒவ்வொரு பேர்த்தையும் ஆண்டவரை நீ பலப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். இந்த பொருளாத உலகத்திலே ஆண்டவரே வாழும் பொழுது பல தடைகள் இருக்கும் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த தடைகள்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே, இவர்கள் உற்சாகமாக உமக்கென்று வாழ இவர்களை நீ பாதுகாக்க வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, முதியோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு முதியோர்களையும் ஆண்டவரை நீ பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார்மார்களை ஆண்டவரை நீ பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சோர்ந்து கொண்டிருக்கிற இவர்களை ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையில் இருக்கின்ற இவர்களை ஆண்டவரே, அப்பா நீர் மாத்திரமே ஒரே தேவன் என்று இவர்கள் அறிந்து இவர்கள் சமாதானத்தை உண்டுபடுத்துகிற தேவன் என்று இவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை மாத்திரமே இவர்கள் நோக்கி பார்க்க ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன் என்று இவர்கள் அறியும்படியாக உதவி செய்யணுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, சபையின் போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாக்காக நாங்கள் வருகிறோம். அந்த மகன் இன்று அப்பா குருமாசிரி ஊழியம் செய்யும்படியாக நீ கிருபை காட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனுடைய போக்கிலையும் நீ தங்கியிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவர் அங்கே சந்திக்கும் பொழுது ஆண்டவரே உடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த ஜனங்கள் ஆண்டவரே இப்படியாக உடைய வார்த்தை கேட்கின்ற ஜனங்களாக இருக்கத்தக்க விஷயம்
மாற வேண்டிய இடத்தில் இவர்களும் மாறும்படியாக நீ காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த மகனுடைய ஒவ்வொரு ஊழியத்திலிருந்து நீ பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில சபையின் எல்டர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் நீ காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். இந்த டூசாயிண்டால் செய்கின்ற ஊழியத்தில் ஆண்டவரை நீங்கள் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அவருடைய அந்த வாஞ்சி ஆண்டவரை ஊழிய வாஞ்சி இன்னும் பெருக்க விடமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அந்த மகனோடு நீ தங்கியிருக்கோமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அந்த வேலையில வேலை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இவர்களுக்கும் நீர் வேலை போட்டு கொடுக்க வேண்டுமாக கூட ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே வேலை நம்பி இருக்கின்றவர்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வேலை கிடைக்க முடியாத ஆண்டவரை நீ இறக்கம் பாராட்ட வேண்டுமாக கூட அந்த வேலையில மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அழகான தேசத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களையும் நீ காற்றுக்கொள்ள வேண்டுமாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே இவர்களும் கீழ்ப்படியும்படியாக நீ உதவி செய்யணுமாக கூட ஜெபிக்கிறோம். நீர் நடத்துகிற இந்த அரசாங்கத்தை ஆண்டவரை நீ வலியுறுத்தமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட அப்பா ஸ்ரீலங்காவிலிருந்து பத்திரமாக வீடு திரும்பிய பாஸ்டர் மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் சுசிலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் டேவிட் பொன்னுசாமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிக விசேஷமாக இலங்கையிலே இப்படியாக ஊழியம் செய்யும்படியாக நீ கிருபை காட்டியிருக்கிறேன். இவர்களை நீ பாதுகாத்திருக்கிற ஆண்டவரை, இவர்களை பலப்படுத்தியிருக்கிறேன். இவர்களை நேசித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்களோட ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகபத்திரத்தோடு ஆண்டவரே இவர்கள் வீடு திரும்ப முடியாத நீ இறக்கம் பாராட்டுறதுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா பிறந்த நாளை எத்தனைக்கும் மகன் ரெம்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனோடு நீ தங்கியிருக்குமாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மகனை நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மகன் இடத்திலே ஆண்டவரே உங்களுடைய அன்பை இவரை தெரிந்து கொள்ளும்படியாக நீ உதவி செய்யும். இந்த நாளில் கூட ஆண்டவரே அவரும் சபைக்கு திரும்பி வரும்படியாக நீ கிருபை காட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனோடு பலப்படுத்தும். அந்த மகனோட குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு உடனே சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இன்னும் கீழ்ப்படிதலோடு வாழ முடியாத உதவி செய்யுமாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே ஜுவான் கார்லோ இமேனுவலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனையும் நீர் பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகனையும் காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழை பிராயத்தில் ஆண்டவரே உமக்கென்ற மகன் ஜீவிக்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சமாதானமாக வாழ காத்திருக்கணுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் பாராட்டுகிற தேவனையே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கணுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய பிரசனம் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களோட குற்றம் குறைகள் பாவங்கள் ஆண்டவரே யாவும் இருந்தால் நீ மன்னிக்க வேண்டுமா அப்படி அந்த வேலையிலே நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படியாக ஒரு விஷயம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட அப்பா திவ்ய செய்தி ஏந்தி வந்திருக்கிற மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் தருவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் கொடுக்கின்ற அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனோடு தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் ஊழியத்தினை காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று ஆண்டவரே அந்த மகன் கொடுக்கின்ற வார்த்தை அந்த மகன் மறைந்து நீர் வெளிப்படுவனமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உன்னுடைய வசனத்துக்காக நாங்கள் ஏங்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய வசனத்தை தெரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாற வேண்டிய இடத்திலே மாறி ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அதை உதவி செய்யுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தலை குனிந்து பணிந்து இந்த நேரத்தையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென். அமருங்கள். இப்பொழுது தேவ செய்தியை வழங்க சகோதரர் தர்மேந்திரன் அழைக்கிறேன். பிலிப்பியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 18 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
12 தொடங்கி 18 வரை. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவாராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தற்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய வழியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோடு கூட உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இதனின் மித்தம் நீங்கள் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். ஆமென். ஆமென். உங்கள் அனைவரையும் மீண்டுமாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவன் மீண்டுமாய் அடியனுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை வழங்குவதற்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தில் உள்ள சத்தியத்தை உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த தேவ செய்திக்கான தலைப்பு, இருளான உலகில் ஒளி வீசுங்கள், shine as lights in a dark world. நாம் எப்படி ஒளியாக இந்த உலகத்தில் நாம் பிரகாசிக்க முடியும் என்று 3 காரியங்களை நாம் கேட்ட இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். 3 காரியங்களை உங்க மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். 3 வழிகள், 3 ways to shine as lights. நாம் முதல் புள்ளிக்குள்ளாய் கடந்து போவோமாக. முதல் வழி, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதன் மூலம். It's by working out your salvation you can shine as light. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதன் மூலம் நீங்கள் இந்த இருளான உலகத்திலே நீங்கள் ஒளி வீச முடியும். பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த 12ஆம் வசனம் ஆதலால் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஆதலால், therefore. அப்போ ஆதலால் என்று சொல்லும் போது இந்த செய்தியை அவர் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு செய்தியை பவுல் சொல்லிக் கொண்டு வரார். என்ன அந்த செய்தி என்று நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை குறித்து பவுல் அங்கே சொல்லிக் கொண்டு வரார். கிறிஸ்துவானவர் எப்படி தன்னை கீழ்ப்படுத்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்கிற சத்தியத்தை அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவர் இந்த நிருபத்தின் மூலம் அவர் எழுதி வருகிறார். அப்போ அவர் அந்த சத்தியத்தை சொன்ன பிறகு அவர் இங்கே தொடருகிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது, working out your salvation. சில வேளை நம்மளுக்கு இந்த ரட்சிப்பு நாம் எப்படி நிறைவேற்றுவது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது,
இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கும் இந்த ரட்சிப்புக்காக பாடுபடுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். There is a difference between working out your salvation and working for your salvation. அப்போ நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் பாடுபட வேண்டியதில்லை. ஏனென்றால் வேதம் எபேசியர் 2:8 எப்படியாய் சொல்லுகிறது, நாம் வாசிப்போம். எபேசியர் 2:8 எப்படியாய் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய ரட்சிப்புக்காக நாம் பாடுபடுகிறோம் என்றால் நாம் ஏதாவது ஒன்று செய்து நம்முடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு இறுதி வரையும் நாம் காத்துக்கொள்வது நம்முடைய கடமை. It is our responsibility. இந்த ரட்சிப்பு இறுதி வரையும் நாம் காத்துக்கொள்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால், இந்த ரட்சிப்பு இறுதி வரையும் அது நிறைவேற வேண்டும் என்றால், முதலாவது நம் வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம் வசனத்தில் வேரூன்றி நிற்கிறவர்களாய் இராமல் இருந்தோமானால் நம்மால் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற முடியாது. அப்போ அது மாத்திரமல்ல, நம் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய தத்துவங்களை நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அது மனுஷனால் உண்டான காரியங்கள், மனுஷனுடைய கருத்துகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, நிறைய உபதேசங்கள் இருக்கிறது, நிறைய பிலாசபி உபதேசங்கள் மாத்திரமல்ல, அது கருத்துக்கள், தத்துவங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் முக்கியமாக நாம் எதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நாம் தேவனுக்குள்ளாய் நாம் இருக்கும்போது, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய ரட்சிப்பின் மேல் நமக்கு ஒரு அக்கறை உண்டாகும். அப்போ வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், நம்முடைய ரட்சிப்பின் மேல் நாம் அக்கறை உள்ளவர்களாய் முதலாவது நாம் இருக்க வேண்டும். We have to be cautious, we have to be what you call அக்கறை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ அதை நாம் எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அதை அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். தச்சனை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us think about a carpenter. தச்சனை நாம் நினைத்துக் கொள்வோம். தச்சன் என்றால் தெரியும்ல, இந்த பலகை வேலை எல்லாம் செய்யறவங்க தச்சன். அப்போ இந்த தச்சனுடைய வேலை என்னவென்றால் மரத்தை கையாளுவது. ஒரு மரத்தை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை எப்படி வெட்டி பலகையாக்குறது, அந்த பலகையை எப்படி பர்னிச்சரா மாத்துறதுன்னு தச்சனுக்கு தெரியும். அப்போ அந்த மரம் அந்த தச்சனுடைய கையில் இருந்தால் ஒழிய அந்த மரம் வடிவம் பெறாது. It will not have a shape. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு தச்சனாக அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தச்சனாய் இருக்கும்போது நாம் அவருடைய கரத்தில் இருக்கிற மரங்களை போல் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்குகிறார், அவர் நம்மை சிதக்குகிறார், அவர் நம்மை ஒரு அழகான ஒரு வடிவமாக நம்மை மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தச்சனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும். நாம் அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பு இறுதி வரையும் அது நிறைவேறாது. அதுக்கு நம்ம படுகிற பிரயாசம், நம்முடைய சொந்த முயற்சியில் நாம் எதை செய்தாலும் அது முடியாது என்றுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஆகிய பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவின் கையில் நீங்கள் இருக்கும் போது, அவருடைய வசனத்திற்குள்ளாக நாம் வேரூன்றி நாம் நிற்கும் போது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் மேல் நாம் கவனமாய் இருப்போம். நம் ஜெபத்தில் நோக்கத்துடன் நாம் இருப்போம். நாம் கீழ்ப்படியுவோம், நாம் மனம் திரும்புவோம்,
கர்த்தருடைய வல்லமையின் மேல் நாம் சார்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்வோம், நம்மளுடைய சொந்த முயற்சியின் மேல் அல்ல. மன்னிக்கவும். அப்போ நாம் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் நாம் இருக்கும் போது நாம் இறுதி வரையும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற்ற முடியும் என்கிறது தான் சத்தியம், என்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்குள் தீவிரமாய் அவர் செயல்படுகிறாராம். நாம் வாசிப்போம் அந்த வசனத்தை. 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ நாம் பிரயாசப்பட வேண்டும், அது உண்மை. நாம் முதலாவது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். என்ன காரியம்? அந்த ரட்சிப்பு இறுதி வரையும் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நாம் அதை விரும்ப வேண்டும், நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். ஆனால் இந்த விருப்பமும் இந்த வாஞ்சையும் யார் நமக்குள்ளாய் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளாய் நடப்பிக்கிறாராம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் நாம் இருக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அவர் நமக்கு அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையையும் செய்வதற்கான வாஞ்சையையும் அந்த விருப்பத்தையும் அவர் நமக்கு தருகிறாராம். இல்லை என்றால் நம்மால் நம்மளுடைய சொந்த முயற்சினால் இந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்ற முடியாது இறுதி வரையும். அப்போ ஆண்டவராகிய இயேசுக்குள்ளாய் நம்ம இருக்கும்போது, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் போது, இறுதி வரையும் அது நிறைவேறும் போது நாம் ஆண்டவருக்கென்று இந்த உலகத்திலே நாம் ஒளி வீச முடியும். ஏனென்றால் ஏன் இந்த ரட்சிப்பு நிறைவேறும் போது, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் போது நாம் ஏன் இந்த உலகத்தில் நாம் ஒளி வீச முடியும் என்றால், அநேக வேளையிலே நமக்கு வருகிற சோதனைகளினாலே, நமக்கு வருகிற சவால்களினாலே நாம் அநேக வேளையிலே சோர்ந்து போய் அநேக கிறிஸ்துவர்கள், அநேக விசுவாசிகள் பின்வாங்கி விட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் வசனத்துக்குள் நாம் உறுதியாய் நாம் நிற்கும் போது, ஆண்டவராகிய இயேசுவினுடைய கரத்தில் நாம் உறுதியாய் நாம் நிற்கும் போது, அந்த விசுவாசம் இறுதி வரையும் அது இருக்கும். இறுதி வரையும் நம்மால் அதை நிறைவேற்ற முடியும் தேவனுடைய உதவியினாலே. அப்போ இந்த உலகம் உடைந்து போயிருக்கிற இந்த நேரத்திலே, உலகம் ஒரு இருளாய் இருக்கிற இந்த வேளையிலே, நம்பிக்கை அற்று போன இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஜனங்கள் ஆண்டவரிடம் வருவதற்கு வழிகள் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை முதலாவது பிரகாசிக்காவிட்டால், நாமும் விசுவாசத்தை இழந்து போன விசுவாசிகளை போல நாம் இருப்போமானால், நாம் ஆண்டவருக்கென்று நிச்சயமாக நாம் ஒளி வீச முடியாது. ஆகையால் நம்முடைய ரட்சிப்பு இறுதி வரையும் நிறைவேறுவதற்கு நாம் முதலாவது பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நோக்கம் இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்கென்று ஒளி வீச வேண்டும் என்று. இரண்டாவது வழி 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது வழி, it's by living without murmuring or arguing. முறுமுறுப்பும் தர்க்கிப்புள்ளாமலும் வாழ்வதின் மூலம். முறுமுறுப்பும் தர்க்கிப்புள்ளாமல் வாழ்வதின் மூலம். பிரியமானவர்களே, தேவன் நமக்குள் செயல்படுவதனால் முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், சீக்கிரமாக நம்முடைய பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம். அது வீட்டிலும் இருக்கலாம், அது அந்த வேலை ஸ்தலத்திலும் இருக்கலாம், நம் படிக்கிற பள்ளிக்கூடத்திலும் இருக்கலாம், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், எங்கே வேணாலும் இருக்கலாம். நாம் சீக்கிரமாக சில வேளையிலே நம்மளுடைய பொறுமையை இழந்து போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம்.
we lose our patience very easily. சில வேளையிலே நமக்கு வருகிற அழுத்தத்தின் நிமித்தம், குடும்பத்தினுடைய அழுத்தத்தின் நிமித்தம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அழுத்தத்தின் நிமித்தம், பாஸ் கொடுக்கிற பிரஷரின் நிமித்தம் நாம் முறுமுறுப்பது நார்மல்னு நம்ம நினைக்கிறோம். வந்துட்டாங்க வேலையை கொடுக்குறதுக்கு. இப்பதான் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். என்ன சொல்றேன்? என்னதான் சொல்றேன்? லாஸ்ட் மினிட்ல நம்ம அவசரமா ஒரு வேலைக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம வேலை முடிஞ்சு போனோம். குடும்பத்தினோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம வேகமா போறோம். 5:30 மணிக்கு குரூப் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, 5:45க்கு மீட்டிங் இருக்குன்னு. 5:45க்கு வேலை முடிஞ்சு வெளியே ஆகணும், 5:45க்கு மீட்டிங் இருக்கு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு 6 மணிக்கு மீட்டிங் இருக்கு. உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருவோம். சேமுக்கு தெரியும் இந்த காரியங்கள். உங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, சில வேளையிலே நம்முடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய காரியங்கள், things that will stir our emotions, நம்மை கோபப்படுத்தும் காரியங்கள் நமக்கு நேரிடும் போது நாம் சீக்கிரமாக அந்த காரியத்திற்கு நாம் ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ ரியாக்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? தர்க்கிப்பா இருக்கும். தர்க்கிப்பு அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸோட அது ஆரம்பிக்கும். அப்போ பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-3 நாம் வாசிக்க கேட்போம். அதை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-3. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. 1ஆம் வசனத்தில் பார்ப்போம். உங்களுக்கு யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்ப சில வேளையில நாம் ஏன் தர்க்கம் செய்கிறோம்? நாம் எதுக்காக ஆர்கியூ பண்றோம்னா, நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்றால். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்க ஆசைப்பட்டும் உங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நினைக்கிறேன் இங்க யாரும் கொலை செய்யலன்னு. கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும். அப்ப சண்டை பண்றோமா? தெரியல. பண்றோம். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல். அப்ப விண்ணப்பம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சண்டை பண்றோம். அப்ப சண்டை பண்ணிட்டு அட்லீஸ்ட் போயிட்டு விண்ணப்பம் பண்ணலாம்ல. ஆண்டவர் மன்னிச்சிருங்க, நான் சண்டை போட்டுட்டேன், எனக்கு இந்த காரியம் வேணும், உங்கள்ட்ட நான் வரேன். இதுக்கு பேசாம உங்கள்ட்ட முதல்ல வந்திருக்கலாம், சண்டை போட்டுட்டேன். இல்ல, சண்டை போட்டாச்சு, அப்பயும் விண்ணப்பமும் செய்யறது இல்ல. ஓகே, ரைட். பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது. அப்ப காரியம் வாய்ப்பதில்லை, நடக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், இப்போ விண்ணப்பம் பண்றாங்க. என்ன நடக்குது? உங்கள் இச்சைகள் நிறைவேற்ற வேண்டும் படி செலவு அளிக்க வேண்டும் என்று. அப்போ எதற்காக நாம் விண்ணப்பம் பண்றோம்? நம்மளுடைய ஆசை
நம்முடைய இச்சையை நாம் நிறைவேற்றுவதற்காக நாம் விண்ணப்பம் பண்றோம். அப்ப அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேற்ற வேண்டும் படி சலுகை அளிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறீர்கள். அப்போ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது இன்னும் கோபம் அப்படியே பொங்கும், இன்னும் கோபம் அதிகமாய் நமக்கு கூடும். அந்த நேரத்துல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுல. பிரியமானவர்களே, இந்தியாவுல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கிராமத்துல ஒரு சுவிசேஷகர் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க கிராமத்துக்குள்ளே போனார். அப்ப அவர் சுவிசேஷகர் போறாரு, அவரோடு கூட ஒரு அசிஸ்டனும் கூட போறாங்க. அசிஸ்டன்ட், சுவிசேஷருக்கு அசிஸ்டன்ட் இருந்திருக்காங்க. சோ அந்த அசிஸ்டனும் கூட போயிருக்காங்க. அந்த கிராமத்துக்குள்ளே அவர் பிரவேசித்த பிறகு அவர் அங்கே அந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாராம். அப்போ அவர் வாயை திறந்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஒல்லி குச்சி மனுஷன் வந்தாராங்க. அந்த ஒல்லி குச்சி மனுஷன் என்ன செஞ்சாங்கன்னா, கெட்ட வார்த்தையில அவர் பிடிச்சி ஏசிட்டாராம். யார? சுவிசேஷகரை கெட்ட வார்த்தையில ஏசிட்டாங்களாம். அப்போ அந்த சுவிசேஷகர் ஒன்றும் பேசவில்லையா, அவர் ஒன்னும் சொல்லலையா. ஆனா கூட போன அசிஸ்டன்ட் ஒரு காரியத்தை அந்த சுவிசேஷகர்கிட்ட சொன்னாராம். யாரு? அந்த மனுஷன் அப்படி கெட்ட வார்த்தையில உங்களை ஏசுறாரு, உங்களுக்கு தமிழ்ல ஒரு கெட்ட வார்த்தை கூட தெரியாதா? அப்படியே பாக்குறீங்க அவரை அப்படின்னு. 4 கெட்ட வார்த்தை அவரை சொல்லி ஏசி அனுப்பி விட்டுருக்கலாமே அப்படின்னு சுவிசேஷகரோட அசிஸ்டன்ட் ஒரு விசுவாசி தான். அப்ப யார் தூண்டி விடுறா? விசுவாசி கெட்ட வார்த்தை பேச கத்து கொடுக்கறான் அந்த இடத்துல. ஆனா அந்த சுவிசேஷகர் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னாராம். ஐயா, அவன் ஆண்டவரை அறியாதவன், நான் அதற்காக தான் இங்கே வந்தேன் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. ஏனென்றால் இவர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள். அந்த ஒல்லி குச்சி மனுஷன் அவன் ஒல்லி குச்சியா இருந்தாலும், அவன் என்னை கெட்ட வார்த்தையில பேசினாலும், நான் மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் எனக்காக உயிரே கொடுத்திருக்காரு. அதனால நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் மறுபடியும் நான் தர்க்கம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போய்விட்டாராம். அன்றைக்கு 2 பேரு பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஒன்று அந்த ஒல்லி குச்சி மனுஷன், இப்படிலாம் ஏசணுமே, ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட நம்ம மறுபடியும் ஏசல. இவன் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், உண்மையான தேவனை வணங்குற ஊழியக்காரன் என்று அவன் அறிந்து கொண்டிருப்பான். 2வது யார் கற்றுக்கொண்டிருப்பா? இது அவிசுவாசி. அந்த சுவிசேஷகருடைய சாட்சியின் மூலமாக அந்த விசுவாசி அறிந்து கொண்ட காரியம். இன்னொரு பேர் யாரா இருப்பா? அந்த நல்ல காரியத்தை கற்றுக்கொண்ட மனுஷன் யாரா இருப்பார்? அந்த அசிஸ்டன்ட். கதையில் 2 பேர் தானே சொன்னேன், 3 பேரு. சுவிசேஷகர், அசிஸ்டன்ட், யாரு? அந்த ஒல்லி குச்சி மனுஷன். அப்ப அவிசுவாசி பாடத்தை கற்றுக்கொள்கிறாரு, 2வது விசுவாசியும் பாடத்தை அன்றைக்கு கற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த இடத்திலே அந்த சுவிசேஷகர் அவருடைய ஒளி அந்த இடத்திலே இயேசுவுக்காக பிரகாசித்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரியமானவர்களே, அவிசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்குள்ளாகவும் நாம் ஒளியை பிரகாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாய் இருக்கிறதா நாம் வாசிப்போம். மறுபடியும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் வருவோம்.
திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. 16வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ நாம் எப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம் என்றால், கோணலும் மாறுபாடுமான ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? குற்றமற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் நம்மை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்மால் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே, கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தின் மத்தியிலே நாம் குற்றமற்றவர்களாய் நம்மால் நிற்க முடியுமா? நாம் எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டு வந்திருக்கிறோம், எத்தனையோ சத்தியத்தை நாம் கேட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் இந்நாள் மட்டும் நான் வாழ்ந்து வந்த என்னுடைய கிறிஸ்துவ ஜீவிதத்திலே நான் ஆண்டவருக்கென்று குற்றமற்றவனாய் நான் காணப்பட்டிருக்கிறேனா? இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே. ரோமர் 12:21 எப்படியாக சொல்லுகிறது? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அப்ப நமக்கு தீங்கு விளைக்கும் போது நாம் அதுக்கு மாறுதரம் செய்யக்கூடாது. we should not react to that. instead நாம் தீமையை நன்மையினால் நாம் வெல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய சோதனைகள் இருந்தது, நிறைய பாடுகள் சவால்கள் இருந்தது. அவர் ஊழியம் செய்த காலத்தில் அவருக்கு பேய் பிடித்தது என்று கூட சொல்லியிருந்தாங்க. அவர் யார்? தேவகுமாரன். நமக்காய் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்த தேவகுமாரன், நம்முடைய ஆத்மாவை மீட்க வந்த தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே குற்றப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரியாக்ஷன், அவருடைய மாறுதரம் எப்படியா இருந்தது? அவர் ரிபெல் பண்ணவில்லை. அவர் அவர்களோடு கூட தர்க்கம் செய்யவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தர்க்கம் செய்கிறோமா? அல்லது எல்லா காரியத்தையும் முறுமுறுப்போடு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் நம்மை கேட்க வேண்டிய ஒரு நேரம். நாம் இப்படி செய்யவில்லை என்றால், நாம் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நாம் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் செய்யாமலும் நாம் இருந்தோமானால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் இந்த உலகில் ஒளி வீச முடியும். மூன்றாவது வழி, the third way is by rejoicing in sacrifice. தியாகத்தில் மகிழ்வதின் மூலம். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசிகள் என்று நாம் சொல்லும் போது 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டி வரும். ஒன்று அன்பு, இரண்டாவது தியாகம். அப்போ அன்பு இருக்கிற இடத்தில் தியாகம் இருக்கும், தியாகம் இருக்கிற இடத்தில் அன்பு வெளிப்படும். பிரியமானவர்களே, தியாகம் என்று சொல்லும் போது நம்மளுடைய சொந்த விருப்பங்களை, நம்மளுடைய ஆசா பாசங்களை நாம் சுயநலமாய் இராமல் இருப்பதின் மூலம், நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகிற மூலம், நல்ல காரியத்துக்கென்று தேவனுக்கென்று நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகிற மூலம், என்னுடைய எனர்ஜி, என்னுடைய
பலத்தை நான் செலவிடுகிற மூலம், என்னுடைய பணத்தை நான் செலவிடுகிறேன் மூலம், through my finances, நான் ஆண்டவருக்கென்று தன்னலம் அற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் செய்கிற தியாகம் யாரும் பார்ப்பதும் இல்லை, யாரும் அதை அங்கீகரிப்பதும் இல்லை. ஒருவேளை நம்முடைய உள்ளம் அதனால் மனம் வடிந்து போகலாம். ஒருவேளை நாம் நம்முடைய தியாகம் யாரும் அங்கீகரிப்பதில்லை, பார்ப்பதில்லை என்று சொல்லி இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று கூட நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் வாருங்கள். அந்த 14வது வசனம், அந்த முதல் பகுதியை நாம் வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்காக. பிறகு 17ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று பவுல் அங்கே அந்த பிலிப்பியர் ஜனங்களுக்கு அவர் எழுதுகிறார். சற்று முன் சொன்னதுபடி யாரும் நம்முடைய தியாகத்தை பார்க்காமல் இருக்கலாம், கவனிக்காமல் இருக்கலாம், அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நம்மை அழைத்த தேவன் நம்முடைய தியாகங்களையும் நாம் அவருக்கென்று எடுக்கிற பிரயாசங்களையும் ஆண்டவர் நிச்சயம் அறிவார். நாம் வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 29-30. மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 29-30. அடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க் 10:29-30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுதும் இமையிலும் துன்பங்களோடு கூட நூறந்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, இது சொன்னது யார் என்றால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறார். நாம் அவருக்கென்று செய்கிற ஒவ்வொரு தியாகமும், நாம் இம்மையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும் தேவன் மறுமையிலே நமக்கு பதில் செய்கிறார். Whatever we lose, whatever we sacrifice on this earth will be repaid. சில காரியங்கள் நாம் இந்த பூமியில இருக்கும் போதே தேவன் நமக்கு செய்வார். சில தியாகங்களுக்கு ஏற்ற பலன்களை இந்த பூமியிலே தேவன் நமக்கு செய்வார். பல காரியங்களை தேவன் மறுமையிலே அவர் செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டம் வீணாக இல்லை.
நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் சோர்ந்து போக கூடாது. பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் சிறை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்போ அவர் சிறை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அவர் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாராம்? அவருடைய தியாகத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறாராம்? அது ஒரு மகிழ்ச்சியான காரியமாக அவர் அதை ஏற்றுக்கொள்கிறாராம். இன்றைக்கு நமக்குரிய சவால், நாம் படுகிற தியாகங்கள், நாம் எடுக்கிற பிரயாசங்கள் வீணாய் போய்கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு தியாகமும் தேவன் நமக்கு தக்க பிரதிபலனை அவர் வரும்போது அவரோடு கூட அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு கடினமாய் இருந்தாலும், அவ்வளவு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டாலும், சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் பாடுகளை சகித்துக் கொண்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவராய் அவர் காணப்பட்டார். எனவே அவர் தைரியமாக அவரால் சொல்ல முடிகிறது. 2 தீமோத்தேயு 4:7 அவர் பேர் சொல்லுகிறது. அதனால் மன்னிக்கவும், 2 தீமோத்தேயு 4:7 அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் போது, சவால்கள் ஏற்படும் போது நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் தொடர்ந்து செய்வோம், உற்சாகத்தோடு நாம் செய்வோம், அதை மகிழ்ச்சியோடு செய்வோம், சந்தோஷத்தோடு நாம் அந்த தியாகங்களை நாம் ஆண்டவருக்கென்று நாம் செய்வோம். நாம் செய்வோமானால் நாமும் தைரியமாக பவுலை போல நாம் சொல்ல முடியும், நானும் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், இறுதி வரையும் என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று. நமக்கு முன்பதாக இருந்த நல்ல தலைவர்கள், விசுவாசத்தில் நம்மை வழிநடத்தின தலைவர்களை நாம் பார்க்கும்போது, காலம் சென்ற தலைவர்களை நாம் பார்க்கும்போது அவருடைய விசுவாசத்திலே அவர்கள் எப்படியாக வேரூன்றி இருந்தார்கள். இறுதி வரையும் அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். பல தியாகங்களை செய்ய வேண்டிய நேரத்திலே அவர்கள் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் அவர்களுடைய தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு அந்த அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுவோமா? பிரியமானவர்களே, இறுதியாக மத்தேயு 5:14 இந்த வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எங்கே இருக்கிற பட்டணம்? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பட்டணம் என்று நாம் சொல்லும் போது விளக்கோட வெளிச்சமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அதுவும் மலையின் மேல் இருக்கும் போது எங்கிருந்து நாம் பார்த்தாலும் அந்த வெளிச்சம் தெளிவாய் நமக்கு தெரியும். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று ஒளி வீசுகிறவர்களாக, சுடர்விடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தான் அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் இருக்கிறோம். அப்ப உங்களையும் என்னையும் ஜனங்கள் பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை மற்றவர்களும் மகிமைப்படுத்துவார்கள்,
தேவன் நமக்கு செய்த நன்மைகள், நமக்கு தந்த ஈவுகள், நமக்கு செய்த எல்லா உபகாரங்களின் நிமித்தம், நம் ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் இருக்கும் நிமித்தம், நாமும் ஆண்டவருக்கென்று பிரகாசமாக அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல நாமும் ஒளி வீச முடியும் பிரியமானவர்களே. எனவே நாம் தியானித்த வசனத்தின்படி நாம் யாவரும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் கற்றுக்கொண்டது போல எந்த முறுமுறுப்பும் எந்த தர்க்கிப்புள்ளாமலும் நாம் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். இதுவரையும் வாழ்ந்து வந்தால் பரவாயில்லை, இதுக்கு மேலே நாம் எப்படி வாழ போகிறோம்? இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இதுக்கு மேலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாய் கட்டமைத்து நாம் வாழ போகிறோம் என்று நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டுடைய வார்த்தை மேல் உறுதியாய் இருந்து நமக்கு அளிக்கப்பட்ட ஊழியங்கள் அவைகளை நாம் தியாகத்தோடு நாம் அதை தியாக இருதயத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்துடன் தொடர்ந்து ஆண்டவருக்கென்று நாம் ஊழியம் செய்வோம். ஆண்டவருக்கென்று நாம் இந்த இருளான உலகத்திலே நாம் ஒளி வீசுவோம். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவின் நாமம் மகிமைப்படும். அதுவே நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். கண்ணியை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையிலிருந்து போதித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்திலிருந்து 3 வழிகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் எப்படி உமக்கென்று சுடர்விட முடியும் என்று. ஆண்டவரே, இறுதி வரையும் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மாறுபாடுமான கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியிலே, உலகத்தின் மத்தியிலே நாம் குற்றமற்றவர்களாய், நாங்கள் கபடற்றவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். எல்லா காரியத்தையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் நாங்கள் செய்ய எங்களுக்கு நீ கற்றுத்தாரும், உதவி செய்யும். எங்கள் பலவீனங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். நீர் எங்களுக்காய் செய்த தியாகங்களை நாங்கள் நினைத்து பார்க்க, அந்த தியாகங்களை நீர் எங்களுக்காக அந்த கல்வரி சிலுவையிலே நீர் செய்து முடித்தீர். அந்த தியாகங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்க, நாங்களும் தியாகம் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதை மன மகிழ்ச்சியோடு நாங்கள் தழுவிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். மன தாழ்மையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கேட்ட தேவ செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பாடலுக்கு பிறகு டிகன் டேனி நம்ம இறுதி ஜெபத்தில் வழிநடத்துவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்.
எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மிக விசேஷமாக ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த வசனத்தை, வேதத்தின் காரியங்களை ஆண்டவரே மகன் தருமின் மூலியமாக ஆண்டவரே தெரிந்து கொள்ளும்படியாக நீ காட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கைக்கு இந்த வேத வசனமானது மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. எங்களுடைய பாதைக்கு அது தீபமாக இருந்து வெளிச்சமாக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையிலே வேதத்தை திறந்து படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கத்தக்க எங்களை வலியுறுத்தமாக நினைச்சிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய கட்டளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் கீழ்ப்படிந்து ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கத்தக்க எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீ ஆசீர்வதித்திருக்கிறேன், எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வேலையிலும் நேர்த்தி பால் ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனோட பரம்பிதாவே ஆமீன். ஆசீர்வாதத்தை வர நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் அவருடைய நாமம் முன்னணி ஐக்கியமும் என்றும் இன்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.